ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல வெற்றியை தட்டி தூக்கியது நம்ம கானா வினோத் அவர்கள் தான். எப்படி ப்ரோ கானா வினோத் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மொத்தம் 6 பேர் கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்றிருக்காங்க. அதாவது போன வாரம் வந்து பெஸ்ட்டா சூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் போன வாரம் கோர்ட் டாஸ்க் நடந்ததுல அதுல வழக்குகளை ஜெயிச்ச 5 பேர், அதாவது நம்ம கானா வினோத், அதே மாதிரி விஜய் பார்வதி, அரோரா, ஆதிரை, அதுக்கப்புறமேட்டு நம்ம சுபிக்ஷா அவர்கள், இந்த மாதிரி 5 பேர் வந்து டைரக்டா வந்து நம்ம கேப்டன்சி போட்டியில பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அமித் பார்கவ் போன வாரம் கேப்டன் ஆனாப்ல, சோ அவரும் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல இந்த வாட்டி பங்கேற்கிறாரு. மொத்தம் 6 பேர் கேப்டன்சி போட்டியில பங்கேற்றிருக்காங்க. இந்த டாஸ்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தள்ளு தள்ளு அல்லு அல்லு, இதுதான் டாஸ்கோட நேம். அதாவது இந்த 6 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களே, இந்த 6 பேர் மட்டும் தான் வந்து கேப்டன்சி போட்டியில பங்கேற்க போறாங்கன்னா இல்ல, இந்த 6 பேர் கூட வந்து இன்னும் 6 பேர் ஜாயின் ஆக போறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்காக. அதாவது நம்ம இந்த டாஸ்க் எப்படின்னா, பால் ஃபுல்லா வந்து ஆக்டிவிட்டியில பரப்பி வச்சிருப்பாங்க. ஓகேவா, நிறைய பால்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரே ஒன்னு கொடுத்துருப்பாங்க. ட்ரே வந்து இந்த ஷேப்ல இருக்கும். அதுல வந்து நடுவுல ஓட்ட போட்டிருப்பாங்க. ஓகேவா, சோ அந்த ட்ரேல நீங்க வந்து அந்த ட்ரே இப்படி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்குல்ல, அந்த ஸ்கேட்டிங் போர்டு மேல நீங்க படுத்துப்பீங்க, அந்த ட்ரேவை வந்து பிடிச்சிப்பீங்க. ஓகேவா, சோ அதை பிடிச்சிக்கும் போது நீங்க உங்களுக்கு அந்த உதவியாளராக ஒருத்தர் இருக்காருல்ல, இப்ப கானா வினோத்துக்கு வந்து கமருதீன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கமருதீன் வந்து கானா வினோத்தோட காலை பிடிச்சிட்டு அந்த ஸ்கேட்டிங்ல வந்து அதை அவர் வந்து இழுத்துட்டே போனோம். அப்படி போய் அவர் போகும்போது அந்த பேஸ்கெட்ல அந்த நடுவுல ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியா மட்டும் தான் பாலுங்களை வந்து சேகரிக்கணும். ஓகேவா, அந்த பேஸ்கெட்டை தூக்கி அந்த பாலை சேகரிச்சா அவுட். ஓகே, சோ இந்த மாதிரி தான் வந்து டாஸ்க் போகுது. இதுல யார் யாருக்கு உதவியாளரா போயிருக்கான்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து கமருதீனை சூஸ் பண்ணாப்ல. ஓகேவா, கமருதீன் வந்து எனக்கு உதவியாளரா வேணும்ட்டு விஜய் பார்வதி, திவ்யா கணேஷை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா விஜய் பார்வதி ஒரு ஆப்ஷன் இல்ல, சோ அதனால விஜய் பார்வதி திவ்யா கணேஷை சூஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆதிரி அவர்கள் வந்து நம்ம சபரியை சூஸ் பண்ணிருந்தாங்க. இதுவும் நல்ல மூவ் தான். அதே மாதிரி வந்து நம்ம அரோரா தான் இங்க வந்து எஃப்ஜேவை சூஸ் பண்ணிருந்தாங்க. அரோரா வந்து ஒல்லியா தான் இருக்காங்க. ஓகேவா, அவங்க ஈஸியா வந்து இழுத்துட்டு போயிடலாம். சோ எஃப்ஜே நல்லா மூவ் பண்ணுவான். சோ அதனால எஃப்ஜே வந்து அவங்களுக்கான உதவியாளரா சூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் யாருன்னா நம்ம சுபிக்ஷா, விக்கில் விக்ரம் சூஸ் பண்ணது இங்க ஸ்மார்ட் மூவ் தான். பட் ஆனா சுபிக்ஷாவாலையும் ஜெயிக்க முடியல. பட் இதை பார்க்க முடியாது. அமித் பார்கவ் கனியை சூஸ் பண்ணாப்ல. கனியால முடியல, தள்ளுன்னு தள்ளுறாங்க. பட் ஆனா அமித் பார்கவ் நவரவே மாட்டாப்ல. ஏன்னா அமித் பார்கவ் ஸ்ட்ராங்கா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இதான் இங்க பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்த பாலை வந்து ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பால் அந்த தள்ளு அல்லு அல்லு இந்த டாஸ்க்ல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான். கானா வினோத் மொத்தம் 32 பாலை வந்து சேகரிச்சிருந்தாப்ல. அதே மாதிரி நம்ம ஆதிரியோ 29 பாலை சேகரிச்சிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் பார்வதி, திவ்யாவோ 29 பால் எடுத்திருந்தாங்க. நம்ம ஆதிரை, சபரி 28 பால் எடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி வந்து இவங்களோட பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்தது. ஓகேவா, 32 பால் எடுத்த கானா வினோத் அவர்கள் தான் வந்து இந்த கேப்டன்சி போட்டியில ஜெயிச்சிருக்காப்ல. சோ அவர் தான் வந்து இந்த வாரம் கேப்டன். அது மட்டும் இல்லாம நம்ம அரோராவை தூக்கி சமையல் டீம்ல போட்டாப்ல, அது வேற லெவல்ல இருந்தது. அரோரா 10 வாரமா கிச்சன் டீம் உள்ளே வரல மக்களே, அதுதான் உண்மை. எனக்கு கையில வந்து அலர்ஜி, அது அலர்ஜி, இது அலர்ஜினாங்க. சோ இந்த வாட்டி கானா வினோத்தை அழகா தூக்கி நம்ம அரோராவை வந்து கிச்சன் டீம்ல போட்டு விட்டாப்ல, அதுவும் பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம விஜய் பார்வதியோ சாண்ட்ராவை மட்டும் தான் வந்து ஹவுஸ் கிளீனிங். இதெல்லாம் பெரிய பிரச்சனை வந்தது அந்த ப்ரோமோ 2ல பாத்தீங்களா. சோ அது வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா, சோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாவே முடிஞ்சிச்சு. நம்ம பார்வதி எப்பவுமே தெரியல, அதிகமா வந்து வேலை இருக்கு, எனக்கு நல்லா வேலை செய்ய முடியாதுன்னாங்க. சோ அந்த இடத்துல வந்து நம்ம கமருதீனும் அதுக்கப்புறம் விக்கல் விக்ரமும் வந்து பாத்ரூம் கிளீனிங், இவங்க 2 பேரும் வந்து இவங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து பேசி முடிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆதிடே சொன்னாங்களே, அதாவது அந்த கிச்சன் கவுண்டர் இந்த ஓரமா இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்குவாதத்துல ஈடுபட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. சோ அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ வந்து இந்த மாதிரி டீமை பிரிச்சுட்டாங்க. நம்ம கிச்சன் டீம் உள்ள யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அரோரா இருக்காங்க, ஆதிரி இருக்காங்க, திவ்யா கணேஷ் இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க. மொத்தம் இந்த மாதிரி 5 பேர் வந்து கிச்சன் டீம்ல போட்டிருக்காப்ல. வேற லெவல் உண்மையிலே கிச்சன் டீம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெசல் வாஷிங் டீம்ல வந்து கனி அவர்கள் இருக்காங்க, சபரி இருக்காப்ல. சோ இந்த மாதிரி வந்து அதுலயும் மொத்தம் 3 பேரை போட்டிருக்காங்க. ஓகேவா, அமித் பார்கவ் கிச்சன் டீம் தான். இதுதான் வந்து டீமா பிரிச்சாப்ல. நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு, டீம் நல்லா இருக்கு. சோ பொறுத்திருந்து பாப்போம் யாரெல்லாம் எப்படிலாம் கேம் ஆட போறாங்கன்றத. பட் இந்த வாரம் கானா வினோத்துக்கு வேற லெவல்ல சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இந்த வாரம் கேப்டன் ஆயிருக்காப்ல, அதனால எல்லாரும் வெற்றி செய்யறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. பட் ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கேப்டன் சொல்றது இந்த வாட்டி கேட்கணும், கேப்டனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சபரிலாம் சொல்றதை பார்க்க முடியுது. சோ நிறைய பேர் அப்படிலாம் இருக்காங்க. ஓகேவா, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனையில கொடுக்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம கானா வினோத் ஜெயிச்சதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் அவரோட கேப்டன்சி எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் கானா வினோத் நாமினேஷன்ல வரமாட்டாப்ல. சோ ஆல்ரெடி நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்ததுல அதுல கானா வினோத்துக்கு எல்லாரும் பூசாததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவர் தலையா வந்துட்டாப்ல, அது அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிச்சு. சோ கானா வினோத் எஸ்கேப். ஆல்ரெடி 10 பேர் நாமினேஷன் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகேவா, இன்னும் ஒருத்தரோ 2 பேரோ யார் வந்து மாட்ட போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அந்த அப்டேட் அதுக்கப்புறமே கொடுக்குறேன். பட் ஆனா 10 பேர் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்து நம்ம சொல்லிருக்கோம். சோ அந்த 10 பேர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா, எஃப்ஜே, விஜய் பார்வதி, கமருதீன், ஆதிரை, திவ்யா, அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா, கனி, அரோரா, அமித். ஓகேவா, இதுல வந்து சபரி மிஸ் ஆகுறாப்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம அமித் பார்கவ் வந்துட்டாப்ல, அவ்வளவுதான்.
சோ பாக்கலாம் அது எப்படி இருக்குன்னு நான் பொறுத்திருந்து சொல்றேன். அந்த நாமினேஷன் லிஸ்ட் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இதை பத்தின கருத்துக்கள், அதாவது கேப்டன் பத்தின கருத்துக்களை மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.